كنت وأتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن أو كما قال عليه الصلاة والسلام. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட அதபுல் முஃபரத் என்ற கிதாபில் இந்த ஹதீஸை சொல்றாங்க. இது அருமை நாயகத்துடைய வெறும் சும்மா டைம் பாஸுக்கு சொல்லிட்டு போன வார்த்தை அல்ல. இது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தரங்கத்தை ஹகீகத்தை பேசினாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை, இந்த துனியாவெல்லாம் விரும்புறவங்களுக்கும் கொடுப்பான், விரும்பாதவங்களுக்கும் கொடுப்பான். ஆனா தீன் இருக்கே, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறது, ஆகிரத்துடைய சிந்தனையோட வாழ்றது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை வழிமுறைகள் எடுத்து நடக்கிறது இருக்கே, இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான். அப்படின்னு அர்த்தம் என்ன? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புறவங்களுக்கும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஸஹீஹுல் புகாரில வருகிறது, யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஆசை வைக்கிறதையும் அல்லாஹ் அவசரமா செஞ்சு தாரான்னு சொல்லுவாங்க ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இப்படிப்பட்ட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்பினாலும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கறது இல்லை. இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் ஹிதாயத் கிடைக்கணும் என்ற ஆசை இருந்துச்சு. ஆனால் அல்லாஹ் எல்லாருக்கும் ஹிதாயத்தை கொடுக்கல. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார், இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ற வாயால் ஒரு சுப்ஹானல்லாஹ்னு சொல்ல வைக்கிறது இருக்கே, சுப்ஹானல்லாஹ் அட பொறுமதியே வேற. ரப்புல் ஆலமீன் இந்த வாயால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்ல வைக்கிறது இருக்கே, இது லேசான விஷயம் அல்ல இது. அதனாலதான் திருமிதி ஷரீஃப்ல வருகிறது, ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சஹாபாக்கள்லே பொறுமதியான ஒரு சஹாபி தான். அவர் அலமுன் நாஸி பில் ஹலாலி வல் ஹராம், இந்த உம்மத்திலே ஆக அதிகமாக ஹராம் ஹலாலை பத்தி விளங்கின சஹாபி, பெரிய முஃப்தி அவங்க. அறிவிருந்தத்துக்கு, மார்க்கத்தை விளங்கினத்துக்கு, குர்ஆன் ஹதீஸை நாங்கள் எங்களோட மண்டையில போட்டு கொண்டதுக்கு இந்த முஆத் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்த துவாவை பாருங்க. மற்ற துவாக்களை போல படிச்சு கொடுக்கல, இது வித்தியாசமா படிச்சு கொடுத்த. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையை பிடிச்சி 3 முறை சொன்னாங்க, இன்னி ல உஹிப்புக யா முஆத், ஏ முஆதே, நான் உங்களை மிச்சம் நேசிக்கிறேன், அல்லாஹ்வுக்காக நான் உங்களை மிச்சம் விரும்புறேன் அப்படின்னு 3 முறை சொல்லிட்டு தான் மேலான அல்லாஹ்வின் நடிகரை சொன்னாங்க, லா ததஅன்ன துபர குல்லி ஸலா, எந்த தொழுகையை தொழுதாலும் இந்த துவாவை மட்டும் மோதிரத்தை மறந்துடாதீங்க, தவறியாவும் இந்த துவா விட்டுடாதீங்க. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். லேசில்லை இது. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக, தக்பீரை கட்டி தொழுதன்னா அந்த தொழுகையில் அல்லாஹ்ட ஞாபகம் வாரத்துக்கு அல்லாஹ் எனக்கு உதவி செய்யணும். அந்த துவாட அர்த்தம் என்ன? யா அல்லாஹ், உன்னோட ஞாபகத்துல வாழ்றதுக்கும், நீ தந்த நியாமத்துக்களுக்கு நன்றி செலுத்துறதுக்கும், நீ விரும்புற பிரகாரம் நல்ல முறையில உன்னை இபாதத் செய்யறதுக்கும் நீ எனக்கு உதவி செஞ்சிடு. 2 ரக்காத் சுபஹ் ஃபஜ்ர் தொழலாம். ஆனா அந்த ஃபஜ்ருக்கு பின்னால செய்யற 3 இஸ்திக்ஃபார் இருக்கே, ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடி இஸ்திக்ஃபார் செய்வது தானே 3. அந்த இஸ்திக்ஃபார் செய்ய அல்லாஹ்ட வேற தௌஃபீக் தேவை எங்களுக்கு. 33 சுபஹானல்லாஹ் சொல்ல அல்லாஹ் எங்களை வேற இறக்கமா பார்க்கணும். 33 அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல அல்லாஹ் என்னை இறக்கமா பார்க்கணும். அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தீனுடைய பாக்கியம் தான் பாக்கியம். மற்ற பாக்கியம் கிடைக்கிறது அல்லாஹ் என்னோட அன்பு வச்சிருக்கிறான் என்றதுக்குரிய அடையாளம் அல்ல. அல்லாஹ் ஃபிரௌனுக்கும் கொடுத்தான், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் கொடுத்தான். 2 பேரும் மிஸ்ர்ல இருந்தவங்க தான். அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தது, காரூனுக்கும் அல்லாஹ் கொடுத்ததுதான். ஆனா தீன் இருக்க மேலான அல்லாஹ்வின் நடிகார்களே, நபியை தூக்கி வளர்த்த அபூ தாலிபுக்கு கிடைக்கல. எங்கெங்கயோ ஒரு நாடுகள்ல இருந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சல்மான் அல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி அவங்களுக்கு அல்லாஹ் ஈமான தீனை கொடுத்த. இது அல்லாஹ் தேர்ந்து புறக்கி எடுக்கிற பாக்கியம், எங்கட கெட்டித்தனம் இல்லை. இது அதுதான் பாக்கியமும். அதன் ஹில்யத்துல் அவுலியால வருகிறது, ஒரு தாபிஈன்றை சஹாபாக்களோட காலத்துல வாழ்ந்தவங்க, சஹாபாக்களோட காலத்துல ஈமானோட சஹாபாக்களோட சுஹபத்துல இருந்தவங்க தான் தாபிஈன்கள். ஒரு தாபிஈன் ஒரு ஊரால போறாரு. ஒரு வயசாலி அந்த ஊர்ல உட்கார்ந்துக்காரு. அந்த வயசாலிய பாருங்க எப்படின்னா, கண் ரெண்டும் விளங்குது இல்லை, அட கால் கை சொத்தி வேலை செய்தில்லை,
உடம்பெல்லாம் நோய், புண் வந்து அழுக்காவி அருவருப்பான நிலைமையில் இருக்கிறாரு. உடுப்பெல்லாம் ஊத்த. இவர் நாங்க பார்த்ததோடு என்ன விலங்கு, கால் கை சின்ன ஒரு ஜாதி வேலை செய்யாத வாக்கு ஒரு இழுப்பட்டு உடம்பெல்லாம் புண் வந்து கண் விளங்குது இல்லை. அந்த மனுஷன் உட்கார்ந்து கொண்டு அல்ஹம்துலில்லா 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 அல்ஹம்துலில்லான்னு சொல்லி கொண்டிருக்காரு. இமாமுக்கு பெரிய ஆச்சரியம். என்ன பாக்குறவங்களுக்கே விலங்குது அல்லாஹ் இவருக்கு ஒன்றுமே கொடுத்தில்லைன்னு. கிட்ட போய் அந்த இமாம் கேட்டாங்க, பெரியவங்க மன்னிச்சுக்கோங்க நான் கேட்கிறேன்டு, நீங்க அல்ஹம்துலில்லான்னு சொல்றீங்களே உங்களுக்கு என்ன கிடைச்சிக்கி, ஏன் நீங்க அல்லாஹ் புகழ்றீங்க? அந்த வயசாலி சொன்னாராம், மகான் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் காஃபிர்கள், நான் மட்டும்தான் முஸ்லீம். இதை விட பாக்கியம் என்ன இருக்குது வர எனக்கு? அல்லாஹ் அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறேன், இந்த ஈமான கொடுக்கலையா அல்லாஹ்? அல்லாஹ் இந்த பாக்கியத்தை அவங்களுக்கு நசீபாக்கலையே. கியாமத்துல நிரந்தர நஷ்டமே அவங்க. அதனால மேலான அல்லாஹ்வின் நடிகர்ல சஹீஹ் முஸ்லிம்ல வருகுது, நாள் கியாமத்துல நரகத்தில் இருக்கக்கூடிய காஃபிர்கள்ட்ட அல்லாஹ் கேட்பானாம். இதெல்லாம் அருமை நாயகம் அலிசனங்கள் படிச்சுட்டு அந்த பாடங்கள் இது. காஃபிர்கள் கிட்ட எல்லாம் கேட்பானாம், இந்த உலகத்தை ஃபுல்லா நீங்க எனக்கு தங்கத்தால நிரப்பி தந்தா உங்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புவேன்னு சொன்னா நீங்க உலகம் ஃபுல்லா தங்கத்தால நிரப்பி தருவீங்களான்னு நல்லா கேட்பானா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நல்லா மில்உல் ஆருதி ذهبا ولو افتدى به. இன்னைக்கு இருக்குதானே காஃபிர்களுக்கு அப்படி கொடுத்தாங்கிற துனியாவை. எல்லா காஃபிர்களும் சொல்லுவாங்க, உலகத்தை தங்கத்தால நிரப்புறது, மண்ணாலே அல்ல தங்கத்தால, காத்தாலே அல்ல தங்கத்தால. எல்லாம் கேட்பாங்க காஃபிர்களிடம், உலகத்தை நீங்க தங்கத்தால நிரப்பி தந்தீங்கண்டா நான் உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவேன்னு சொன்னா நீங்க உலகத்தை தங்கத்தால நிரப்பி தருவீங்களா? எல்லா காஃபிர்களும் சந்தோஷமா எங்களுக்கு ஒரு முடிவு வந்துட்டு போலன்னு சந்தோஷமா சொல்லுவாங்க, ஓயா அல்லாஹ் கட்டாயம் நாங்க தங்கத்தால நிரப்பி தருவோம் நாங்க. இந்த பதில கேட்டு நல்லா செல்வானம், அட இதை விட லேசான ஒன்றைத்தானே நான் உங்கள்கிட்ட கேட்டேன், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல சொன்னேன். எவ்வளோ லேசு ஒரு வார்த்தை. இதுக்கு படைச்ச ரப்புடைய இரக்கம் தௌஃபீக் தேவை. அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க இந்த தீனுடைய பாக்கியத்தை நினைச்சே மாலை மாலையா சந்தோஷத்துல கண்ணீர் வடிக்கணும். லேசான ஒரு பாக்கியம் அல்ல. தீன் கொடுக்கப்பட்டவங்க ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அந்த காலத்தில் இருந்த பல்கீஸ் ராணியுடைய, பல்கீஸ் வந்து என்ன செஞ்சா, பெரிய பெரிய ஹதியாக்கள் எல்லாம், பொறுமதியான ஹதியாக்கள் எல்லாம் சுலைமான் நபிக்கு அனுப்பி வச்ச. அப்படி இப்படி ஹதியா அல்ல, கிஃப்டுகள் அனுப்பி வச்ச. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஹுதுஹுது பறவைக்கிட்ட லெட்டர் அனுப்பினையா, அந்த லெட்டரை பார்த்துட்டு இது ஒரு நபி முக்கியமான ஆளுண்டு போலண்டு பல்கீஸ் வந்து அதில் சுலைமான் அலிஸ்க்கு நிறைய ஹதியா அனுப்பி வச்ச. அந்த ஹதியாவை பார்த்ததோட சுலைமான் அலிஸ் சொன்னாங்க, வமா ஆத்தானி அல்லாஹு ഖൈറുம் மிம்மா ஆத்தாக்கும். ஈமான் கிடைச்ச ஒத்தத்துல வாயில வரணும், துனியாக்களை பார்க்க போக்கல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த பல்கீஸுடைய எல்லா துனியாவையும் பார்த்துட்டு, உங்களுக்கு தந்தத்தை விட ரப்ப எனக்கு சிறந்ததை தந்திருக்கிறான், என்ன நபியாக்கி இருக்கிறான், எனக்கு நுபுவத்தை தந்திருக்கிறான், அவனை விளங்குற பாக்கியத்தை எல்லாம் தந்திருக்கிறான். வமா ஆத்தானி அல்லாஹு ഖൈറുம் மிம்மா ஆத்தாக்கும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَلَقَدْ آتَيْنَاكَ سَبْعًا مِنَ الْمَثَانِي وَالْقُرْآنَ الْعَظِيمِ. அருமை நாயகமே, உங்களுக்கு பொறுமதியான குர்ஆனையும் சூரத்துல் ஃபாத்திஹாவை நான் தந்திருக்கிறேன். உலகம் கொடுக்கப்பட்டவங்களோட துனியாவை நீங்க ஆசையோடு எட்டி பார்க்காதீங்க. சொல்ல பார்த்ததுன்ற அர்த்தம் அல்லது, அல்லாஹ் பொறுமதியை விளங்கப்படுத்துறான். எனவே சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன படைச்ச ரப்புல் ஆலமீன், நீங்க குர்ஆன் எடுத்து பாருங்களே, சுப்ஹான ஜல்ல ஜலாலு. நபிமார்களோட துஆவை எடுத்து பாருங்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட எவ்வளவு நெருக்கமான நபி. அவங்களோட துஆவே என்னது, சுப்ஹானல்லாஹ், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி. நான் ஒரு நாள் சொன்ன துஆவை கேட்டிப்பேனா, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய பரம்பரைகளையும் முறையாக நேரத்துக்கு தொழக்கூடியவர்களாக ஆக்கிடு. நபிமார்கள் இந்த பாக்கியங்களை டைம் எடுத்து கண்ணீர் வடிச்சு கையேந்தி அல்லாஹ் கிட்ட கேட்ட பாக்கியம் என்னுடைய பாக்கியம் தான். சுலைமான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பொறுமதியான நபி, அல்லாஹ்வோட நண்பர் என்றே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கிறானே. அவங்க டைம் எடுத்து அவங்களுக்கும் அவங்களோட பரம்பரைக்கும் என்னத்தை துஆ கேட்கிறாங்க. அல்லாஹு அக்பர்.
இன்னைக்கு பொதுவாக ஒரு வாயில் ஒரு வார்த்தை வார் இன்னைக்கு எங்கட பிள்ளைல மாஷால நல்ல ஐக்கிற அர்த்தம் என்ன? கல்யாணம் முடிச்சு நல்ல சொந்த வீடுவாசல் வாங்கி நல்ல வாகன வசதியோட நல்ல சொந்த தொழிலோடு இருக்கிறதா எங்கட பாஷையில நல்ல ஐக்கிற. நாங்க பிள்ளைல செட்டில் பண்ணிட்டோம் லைஃப்ல, அல்ஹம்துலில்லாஹ். நீங்க திரும்ப கேளுங்க, செட்டில் பண்ணிட்டீங்கன்னு என்னாண்டு நல்ல ஐக்கிறேன் என்னாண்டு இதைத்தான் செல்லுவா. ஆனா மேலான அல்லாஹ்வின் நடிகார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ, யா அல்லாஹ், இது ஒரு நாள் கேட்ட துஆ அல்லது அவனோட வளமையான துஆ. யா அல்லாஹ், எனக்கும் என்னுடைய பரம்பரைகளுக்கும் நேரத்துக்கும் முறையா தொழுகிற பாக்கியத்தை நசீபாக்கிடு நாயனே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இல்லாத துனியாவா? அல்லாஹு அக்பர். நீங்க குர்ஆன்ல சூரத்து நம்ல் எடுத்து பாருங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துஆ குர்ஆன் சொல்லுது. رب أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأدخلني برحمتك في عبادك الصالحين. யார நீ இவ்வளோ பாக்கியத்தை தந்திக்கிறாய், அந்த பாக்கியத்துக்கு நன்றி செலுத்துற உணர்வை நீ தந்துடு எனக்கு. நீ அந்த பாக்கியங்களுக்கு சுப்ஹானல்லாஹ் நீ எனக்கு நன்றி செலுத்தணும் என்ற அந்த இல்ஹாம தரலாட்டி இந்த நாவால் எனக்கு நல்ல அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல இயலாது. என் உம்ம வாப்பமாறு கொடுத்த பாக்கியத்துக்கு உனக்கு நன்றி செலுத்துறதுக்கு நீ எனக்கு உதவி செஞ்சிடு. அமல சாலிஹன் தர்தா, உனக்கு விருப்பமான சாலிஹான் அமல் செய்யற பாக்கியத்தை தாயா அல்லாஹ். உன்னுடைய இரக்கத்தை கொண்டு உன்னுடைய நல்லடியார்கள்ட கூட்டத்துல நீ சேர்த்திக்கோ. எங்க நபிமார்கள் டைம் எடுத்து நேரம் எடுத்து அல்லாஹ்க்கு முன்னால் உட்கார்ந்து கண்ணீர் வடிச்சு கேட்ட ஒன்றுண்டா அது தீனத்தான் கேட்டாங்க. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துற பாக்கியத்தை தான் கேட்ட. நீங்க எங்க அருமை நாயகத்துடைய சந்தர்ப்ப துவாவெல்லாம் எடுத்து பாருங்களே, சார் தொழுகைக்கு பின்னால் ஓதின துவாக்கள் எடுத்து பாருங்களே, அதுல ஒன்று சரி. இந்த பள்ளி வழிக்கு போனா போட் போட்டிப்பாங்க ஜம்மியத்துல மாட தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய துவாக்கு ஒன்றேமே நபியாசன் துனியாவை கேட்டில்ல. ஹிதாயத்தை தாயா அல்லா, பாவத்தை மன்னிச்சிடியா அல்ல, எனக்கு ரஹ்மத் செஞ்சிடியா அல்லா. தஜ்ஜால் வந்தா தஜ்ஜால்ட ஃபித்னால இருந்து பாதுகாத்திரியா அல்லா, கபருக்கு போனா கபர்ட ஃபித்னால இருந்து பாதுகாத்திரியா அல்லா. அல்லாஹு அக்பர். இதைத்தான் அருமை நாயகம் கேட்ட, நரகத்திலே வேதனை பாதுகாத்திரியா அல்லா, எனக்கு ஆஃபியத்தை நசீபாக்கிறியா அல்லா. அருமை நாயகத்துடைய துவா. அவங்களோட எனக்கு கல்வில இருந்த கவல் அதுதான். நீங்க சஹீஹ் முஸ்லிம் எடுத்தீங்கன்னா சஹீஹ் முஸ்லிம்ல நிறைய ஹதீஸ் வருது. காட்டரபி வேணுமா, ரோட்லிக்கிற சஹாபாக்கள் வேணுமா, பெண்கள் வேணுமா, சின்னவங்க வேணுமா, பெரியவங்க வேணுமா, அவங்க அருமை நாயகத்தை கண்டாவே கேட்கிற என்ன தெரியுமா, ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ். நிறைய ஹதீஸ் வருது. கல்புல இந்த கவலத்தால் வாய்க்கு வாருது. என்ன அர்த்தம் இதுல? கொஞ்சம் வார்த்தைகளோட சஹாபி சில ஐயுல் அமாலி அஃதல் இந்தல்லாண்டுவாங்க, சிலவங்க ஐயுல் அமாலி அஹப்பு இந்தல்லாண்டுவாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்க்கு விருப்பமான அமல் எதுன்னு சொல்லிட்டாங்களே. அல்லாஹு அக்பர். அந்த கல்புல இருந்து ஏக்கம் இது. சும்மா நபியா கண்டத்துல என்ன சரி கேட்டுட்டு போவோமே, அப்படி இல்லை. இன்னைக்கு நான் ஒரு ஹசரத்தை கண்டா நான் கேட்கிற ஹசரத்துக்கிட்ட துனியாவை தானே, நான் கேட்கிற ஹசரத்துக்கிட்ட துனியாவை தான், எனக்கு துனியா டெவலப் ஆகத்தான் என்ன சரி ஹசரத்துக்கிட்ட அமலை தான் கேட்பேன் நான். சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு தர்மை நாயகம் ஒரு கிராம பக்கத்தால போறாங்க. ஒரே அந்த கிராம பக்கத்துக்கு பெய்த்து பாடுற இல்லையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கிராம பக்கத்தால போறாங்க. ஒரு காட்டரபி ஓடி வாராரு நபி அலைஹிஸ்ஸலாத்தை கண்டு. அடே ரசூல் ஸல்லல்லாஹு வந்திக்காங்க, எத்தனை நாளை பிறகு வந்திக்காங்க, எங்களோட லைஃப்ல எவ்வளவு பிரச்சனைகள் ஈகியும், நாங்க என்னத்தெல்லாம் கேட்கணும். அவர் வந்து நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒட்டகத்துடைய கவுரை பிடிச்சி அவங்க முகம்மது தான் செல்லுவாங்க ஸல்லல்லாஹு. கொஞ்சம் ரஃப்பான ஆட்கள் அவங்க. சஹாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க காட்டரபிகள் வரமாட்டாங்களான்னு. ஏன்னா சஹாபாக்கள் அந்த ரசூலோட கௌரவத்துல மிச்சம் கேள்வியும் கேட்க மாட்டாங்க. காட்டரபிகள் வந்தா மாஷா அல்லாண்டு எல்லாத்தையும் கேட்டுடுவாங்க. நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவங்களோட தன்மைகள் தெரியும். அதை போல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொள்வாங்க. இந்த காட்டரபி கிராமவாசி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒட்டகத்துடைய கவுரை பிடிச்சி சொன்னார், ஏ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அவங்கள்ட்ட கேள்வியோடு கேட்பேன். அந்த கேள்வி சும்மா கேட்க மாட்டேன், நல்லா ரஃபா தான் கேட்பேன், உரமா தான் கேட்பேன். உஷத்திது நாளை நீங்க பதில் சொல்ல வரைக்கும் ஒட்டகத்திலே கவுரையும் விட மாட்டேன். அப்ப எங்கட யோசனைக்கு எப்படி படுமா, பெரிய ஒரு கேள்வி ஆயிக்கும். அவரோட லைஃபை ஃபுல்லா கேட்க போறாராய்க்கும். வியாபாரத்துல பறக்கத், குடும்பத்துல பறக்கத், நோய் நொம்பலத்துக்கு மருந்து, இதெல்லாம் கேட்க போறாராய்க்கும். அது என்ன தெரியுமா கேட்டாரு? அல்லாஹு அக்பர். துல்லனி அலா அமலின் இதா அமில்துஹு யுகர்ரிபுனி அல்லாஹு மினல் ஜன்னதி வ யுபாஇதுனி அனன் நார்.
கேட்ட கேள்வி என்ன அவரு? எனக்கு நீங்க ஒரு அமல் ஒன்று சொல்லித்தரணும், அதை செஞ்சா அல்லாஹ் என்ன சுவர்க்கத்தை கிட்ட கொண்டு போகணும், நரகத்திலிருந்து தூரமாக்கணும். சுபஹானல்லாஹ். காட்டுல வாழ்ந்தவர்ட கவலை. அந்த கிராமவாசி அருமை நாயகத்தை கண்டத்தோட அவருக்கு வந்த யோசனை என்னத்தை கேட்கும் இவங்கள்ட்ட? இதெல்லாம் லேசி இல்ல சோதரிகளே, தாய்மார்களே, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அவங்க எல்லாம் சும்மா ரவி அல்லாஹு அன்ஹும் அல்லாஹ் பொருந்தி கொள்ளல்ல, சும்மா பொருந்தி கொள்ளல்ல. ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம், அவனோட கல்பில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் அல்லாஹ் விளங்கித்தான் அல்லாஹ் அவர்களுக்கு அமைதியை, நிம்மதியை, சந்தோஷத்தையும் கொடுத்தான். சும்மா லேசி இல்ல அது. அதனால ஏன் அவங்களுக்கு அந்த கவலை இருந்துச்சு, நபிமார்களுக்கு ஏன் அந்த கவலை இருந்துச்சுன்னா அதுதான் துனியா ஆகிரத்துடைய வெற்றிக்குரிய காரணம், சும்மா இல்ல. எத்தனையோ நபிமார்களுடைய சஹாபாக்களோட கேள்வி, நீங்க முன்தகப் ஹதீஸையும் எடுத்து பாருங்க, அருமை நாயகத்தை தேடி வந்து கேட்கிற கேள்வி அதுதான். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்க்கு விருப்பமான அமலோட சொல்லித்தாங்களே, அல்லாஹ்க்கு சிறந்த அமலோட சொல்லித்தாங்களே, இப்படித்தான் கேட்பாங்க. இதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தீனை படிக்கிறதுக்குரிய வழிதான் இந்த அல்லாஹ்வோட பாதையில வாரு. இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடிக்கடி நாங்க ஜமாத்ல வார நோக்கத்தை ஞாபகம் காட்டுவாங்க. நாங்கள் அல்லாஹ்வோட பாதையில் என்னத்துக்கு தெரியுமா வார? ஒரு மனுஷனுக்கு பசி வந்தா எப்படி அவர் சாப்பாட்டை தேடுவாரோ, தாகம் வந்தா எப்படி குடிப்பை தேடுவாரோ, தூக்கம் வந்தா எப்படி படுக்கையை தேடுவாரோ, ஜமாத்துல வந்தா எங்களுக்கு தீண்ட ஆசை ஹவா வரணும். இல்ல நாங்க சும்மா வந்து நேர காலத்தை கழிச்சிட்டு போறோம். எங்களுக்கு ஜமாத்ல அல்லாஹ்வோட பாதையில வந்து என்னென்ன அமல்களை செய்ய சொல்லிக்கிறாங்களோ, எப்படி எப்படி பேச சொல்லிக்கிறாங்களோ, அதை நாங்க ஃபாலோ பண்ணினோம்னா இந்த ஆசை எங்களுக்கு வரும். எப்படி அருமை நாயகம் முடுக்க சொன்னாங்க, எப்படி திங்க சொன்னாங்க, எப்படி எப்படி எங்களோட உடை நடை பாவனைகள் எல்லாம் ஆக்க சொல்லிக்கிறாங்க. நாங்க நினைக்க கூட 1-2 மட்டுமல்ல, எங்களோட வெளி சூரத்து மட்டுமல்ல தீனண்டு. ஒரு பெரியார் ஒருத்தர் வந்து சொன்னாராம், ஹசரத் எனக்கு சரியான வாழ்க்கையில சோதனை. பாருங்க சும்மா இல்ல, சுபஹானல்லாஹ், வாழ்க்கையில எனக்கு சோதனைண்டாராம். என்கிட்ட எல்லாமே பெர்ஃபெக்ட், என் கொடுக்கல் வாங்கல் பெர்ஃபெக்ட், குடும்ப வாழ்க்கை, என் இபாதத், ஈமானியத், அஹ்லாக் எல்லாமே குவாலிட்டி. அப்படி ஆள் தான் வரு. குடும்பத்துல போய் கேட்டாலும் அவங்களோட முழு ஹக்கே நான் சரியா செஞ்சுக்கிறேன், கொடுக்கல் வாங்கல ஒரு ப்ராப்ளம் இல்ல, அஹ்லாக்கா மாஷா அல்ல, ஈமானியத்தா மாஷா அல்ல, இபாதத்தா அதுல ஒரு குறை காணேலாய். எனக்கு சோதனை. அல்லாஹ் நல்லடியார்களுக்கு சில உதிப்புகளை கொடுப்பானே. அந்த ஆலிம் சொன்னாங்களாம் அவர்கிட்ட, தோர அல்ஹம்துலில்லாஹ், நீங்க எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் தானே, நீங்க எப்பயாவது ஒரு நாள் ஒரு தும்மல் ஒன்று போயிட்டு அந்த தும்மலுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்க மாட்டீங்க, அதுக்கு தான் இந்த சோதனை. தும்மல் ஒன்று போயிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றேன் நபீட வாழ்க்கை, அது அருமை நாயகம் காட்டி தந்த வழிமுறை. ஏன் ஒரு தும்மல் போனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற தெரியுமா? அல்லாஹு அக்பர். தும்மல் போறதுக்கு எங்களோட உடம்புக்கு ஒரு சக்தி ஒன்று தேவை, அது எங்களோட பொடியில் இல்ல. அந்த சக்தி இல்லாம நானும் நீங்களும் தும்மலை விட்டோம்னா கண் கலண்டு கீழே விழுந்துடும். 85-90 வயசாலி எவ்வளவு பசந்தா தும்மல் விடுறாரு, அவருக்கு 1 கிலோ சீனிய தூக்குறதுக்கு சக்தி இல்ல. ஆனா தும்மல் விடுறதுக்கு பொடிக்கு பெரிய சக்தி தேவை. அல்லாஹ் அந்த தும்மல் போற நேரத்துக்கு மட்டும் அந்த சக்தியை பொடிக்கு தாரான். அல்ஹம்துலில்லாஹ். இப்னுல் கய்யிம் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி எழுதிக்கிறாங்க, எத்தனையோ கோடான கோடி கிருமிகள் எங்களோட உடம்புல இருந்து மூக்கால வெளியாகுது அந்த தும்மலுக்கு. எங்களோட ஹார்ட் நின்றுட்டு மறுவ வேலை செய்யுது. இவ்வளோ பெரிய நியாமத்தெல்லாம் அந்த தும்மலுக்கு நடக்குது. நீங்க அப்ப எவ்வளவு பெரிய அல்லாஹ்க்கு ஒரு மோசடி செஞ்சுக்கிறீங்க இந்த தும்மல் விட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாட்டி. அல்லாஹு அக்பர். இதுக்கு தான் அவங்களுக்கு சோதனைண்டாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எப்ப சரி ஒரு மூல முடுக்குறீங்க தும்மல் ஒன்று போய் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்க மாட்டீங்க. எங்களோட ரப்பு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபல்யஹ்தரில் லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செய்யறவங்க பயங்கரமான சோதனை இல்லாட்டி பயங்கரமான வேதனை பயந்து கொள்ளுங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். அருமை நாயகத்துடைய கட்டளைண்ட என்ன? தும்மல் விட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற கட்டளை இல்லையா? அல்லாஹு அக்பர். அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, இந்த உணர்வு வாரத்துக்கு தான் உழைப்பு செய்யற, வேறொன்றுக்கும் இல்லை.
ஏன்னா 3 நாளா இருக்கலாம், 10 நாளா இருக்கலாம், சில்லவா இருக்கலாம், 2 மாசமா இருக்கலாம். நாங்க வீட்டுல வாசிக்கிற தாலிமா இருக்கலாம், பள்ளியில வாசிக்கிற தாலிமா இருக்கலாம், நாங்க சில கஸ்டா இருக்கலாம், எழுப்பி பேசுற 6 நம்பரா இருக்கலாம், இன்ஃபிராதி தாவத்தா இருக்கலாம். இதெல்லாம் செஞ்சு 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 எங்களை கொஞ்சம் நாங்க செக் பண்ணிக்கொள்ளணும். ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்களே, சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஸல்லா ஃபீ யௌமின் வ லைலத்தின் 12 ரக்அ பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகைகளுடைய முஅக்கதான கட்டாயம் தொழ வேண்டிய சுன்னத்து 12 ரக்காத்த தொழுவாங்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டுறான் என்று சொல்லிட்டு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மா தரக்துஹுன்ன முந்து சமிஅத்துஹுன்ன மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி. இந்த ஹதீஸை நான் கேட்ட நாளிலிருந்து என் லைஃப்ல அந்த 12 ரக்காத் எனக்கு மிஸ் ஆகியே இல்லை. இந்த இடத்துக்கு நாங்க வரணும். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, சஹீஹுல் புகாரில வருகிறது, ஒரு நாள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ற வீட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்க வந்தேன். அங்க சொல்ற சப்ஜெக்ட பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நடை இருக்கே 100க்கு 100 நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய நடைய போலே இருந்துச்சு. நடையிலையும் ரசூலுல்லாஹ் பின்பற்றினாங்களா அந்த பெண்கள். அல்லாஹு அக்பர், சுப்ஹான ஜல்ல ஜலாலு. ஐட்டாங்க விஷயம். 100க்கு 100 பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நடை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கிறத போலே இருந்துச்சு. அதனால தீன் என்றது மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களை சில குறிப்பிட்ட இடங்கள்ல நாங்க நடந்து கோர முறை அல்ல. சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ்கள். எங்களோட வாழ்க்கையோட சோதனைக்குரிய அடிப்படை காரணம் இந்த உலகத்துல நாங்க தீன விடுறது தான். அதான் நாங்க முழு உலகத்துலயும் போய் ஏலான் பண்றேன். அதனால நாங்க இடைக்கடை எங்களை செக் பண்ணிக்கொள்ளணும். எத்தனை சந்தர்ப்ப துவாக்களை நாங்க பாடமாக்குறோம், ஓதுறோம். புகாரி ஷரீஃப்ல வருகிறது. நம்ம எல்லா பயான்ல இந்த ஹதீஸை நினைவு காட்டுறேன். இன்னைக்கு சுபஹிலே மஸ்ஜித்ல பார்த்தா மனுஷர் அந்த 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 வேணுமெண்டே செய்யற எல்லா ஆட்கள். நான் சொன்னேனே, அந்த பசி வந்தா சாப்பாட்டை தேடுற போல அந்த அமல்ட டேஸ்டும் அந்த டைமுக்கு ஞாபகம் வாரத்துக்கும் கல்புல ஈமாண்ட வெளிச்சம் தேவை. அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதன் தஅலா அஹதுக்கும் ஃபல்யப்தா பில் யமீன் வ இதன் தஸஅ ஃபல்யப்தா பிஷ்ஷிமால். நீங்க செருப்பு போடுறதா இருந்தா முதலாவது வலது காலுக்கு போடுங்கண்டாங்க. கலட்டுறதா இருந்த செருப்பை முதலாவது இடது கால் செருப்பை கலட்டுங்கண்டாங்க. இன்னைக்கு இந்த செருப்பு போடுறது கலற்றத்திலே சுபஹானல்லாஹ் 100க்கு 95% முஸ்லிம்கள் தீனுக்கு மாற்றம் செய்யறாங்க. பாவம் கிடைக்காது, நீங்க மாத்தி போட்டதுக்கு பாவம் கிடைக்காது. வாழ்க்கையில பரக்கத்துகள் நலவுகள் இல்லாமல் ஆகும். நான் வலது காலுக்கு முதலாவது செருப்பை போடுறேன். அந்த செருப்பு என்ற கால் எரிக்கும் காலம் எல்லாம் இபாதத்தில் இருக்கிறேன். நான் நீங்க செருப்பு போட்டு கலட்டினண்டெல்லாம் எழுத மாட்டான். இபாதத் செஞ்சானதான் எங்கட பட்டோலையில நாளை கல்ல எழுதிப்பான். கலட்ட போகல இடதுகால் செருப்பை கலட்டுறது. அந்த சந்தர்ப்பத்துல செருப்பை போட போக்கல வலது காலுக்கு போடணுமே. அருமை நாயகம் சொல்லியிருக்கிறாங்களே, கலட்ட போகல இடதுகால கலட்டணுமே. கலட்ட போகல நினைவு வாரது இருக்கே, அதுக்கு பேர் தான் ஹிதாயத் என்று. உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் கல்பல உதிர்ப்பை போட்டு செய்ய வைக்கிறானே, அதுக்கு பேர் தான் ஹிதாயத். அது எல்லாருக்கும் கிடைக்காது. அது கிடைக்கணும் என்று தான் எங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில பரலாக்கி வச்சிருக்கிறாள். கட்டாய மோதி ஹிதாயத்தை கேளுங்க. அந்தந்த சந்தர்ப்பங்கள் அது நினைவு வாரத்துக்கு பேர் தான் ஹிதாயத் என்றது. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அப்ப அந்த உணர்வு ரத்தத்துல ஊறினாத்தான் அந்த யோசனைகள் வரும். அது கொலைப்பு செய்யணும். நான் சும்மா கேட்கிறேன், وَالْكَاظِمِينَ الْغَيْظَ وَالْعَافِينَ عَنِ النَّاسِ. மூமின்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் குவத்தை ஒழுங்குவாங்க, மக்களை மன்னிப்பாங்க. இன்னைக்கு ஸ்ரீலங்கால இந்த ஆயத்தை பாடமாக்கின 20,000 ஹாபிஸ்மார் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு பாடம். இந்த எழுத்த பாடமாக்குறதல்ல நோக்கம். இந்த 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 ஆயத்து வாழ்க்கையில் ஈக்கிற எத்தனை பேர் இருப்பாங்க இந்த உலகத்துல? எங்க நாட்டுல எத்தனை பேர் இருப்பாங்க? குவத்தை ஒழுங்கி மக்களை மன்னிக்கிறவங்க. இதுதான் நபிக்கு விளங்கிச்சு. நபி அலைஹிஸ்ஸலாம் சஹாபாக்கள் சொல்றாங்க, இப்னு மாஜால வருகிறது, இதுக்குத்தான் அருமை நாயகம் குர்ஆனை படிக்க முந்து ஈமான படிச்சு தந்த. வலா துஸாஇர் ஹத்தக லின்னாஸ். நீங்க யாரை கண்டாலும் மூஞ்ச திருப்பாதீங்க, சந்தோஷமாக மக்களோட பேசுங்க, கதைங்க, சலாம் சொல்லுங்க. ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை, யாரை கண்டாலும் மனுஷனை கண்டா மூஞ்ச திருப்பாதீங்க மகனே.
இந்த ஆயத்தை பாடமாக்கி இந்த உலகத்துல லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறாங்க. ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருகுது, எங்க அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, புகாரில வருகுது, எங்க நபியோட வாழ்க்கையே குர்ஆன் தான். இப்ப ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இது லேசான வார்த்தை அல்ல மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இஸ்லாத்துக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் வரைக்கும் என்ன எப்ப கண்டாலும் என்ன பார்த்து சிரிக்காம போக மாட்டாங்க. அல்லாஹு அக்பர். இது லேசில்ல, இது லேசான ஒரு வார்த்தை அல்ல. நபியாஸ் எவ்வளவு கவலை எழுப்பாங்க, எவ்வளவு சோதனைகள் வந்துச்சு நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனா என்ன கண்டு என்ன பார்த்து சலாம் சொல்லி சிரிக்காம போன நாளே எனக்கு நினைவில்லை. அந்த சஹாபி சொல்றார், ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், யாரை கண்டாலும் மூஞ்ச திருப்பாதீங்க. நாங்க நினைக்கிறோம் தொழுகுது ரசூல் எப்படி தொழுதது, ரசூல் எப்படி நோம்பு பிடிச்சது, அதுல மட்டுமல்ல அருமை நாயகத்துடைய வாழ்க்கை மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே. சும்மா யோசிச்சு பாருங்க பாப்போம். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு முதல்ல ஈமான படிச்சு கொடுத்து, ஈமான படிக்காம இருந்தோம் என்றா ஆயத்துகள் ஹதீசுகள் உலகத்தில் இருக்கும், சுபஹானல்லாஹ், பயானுகள் நடக்கும், சுபஹானல்லாஹ், கிதாபுகள் எழுதப்படும். அதனால சஹாபாக்களே சொல்றாங்க, முஸ்தத்ரக் ஹாக்கிம்ல வருகுது, இப்னு உமர் ரலியல்லாஹு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அந்த ஹதீஸ் எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. அந்த சஹாபி தாபிஈன்களுக்கு சொல்றாங்க, தாபிஈன்களே பெரிய அவுலியாக்கள். அந்த சஹாபி போய் சொல்றாரு, நான் உங்களை எல்லாம் பார்க்கிறேன், நீங்க எல்லாரும் என்ன செய்றீங்க, மின் ஃபாத்திஹத்திஹி இலா காத்திமத்தி, குர்ஆன்ல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு பிழை இல்லாம ஓதுற அளவுக்கு குர்ஆனை பாடமாக்கிக்கிறீங்க, மார்க்கத்தை விளங்கிக்கிறீங்க. ஆனா நாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல எப்படி தெரியுமா, குர்ஆனை படிக்கும் போது ஈமான படிச்சோம். அதனால 10 ஆயத்தை எங்களுக்கு ரசூலுல்லாஹ் படிச்சு தந்தா, அது எத்தனை ஹலாலிக்கு ஹராமிக்கு ஹராத்தா, அந்த ஆயத்துல சொன்ன ஹராத்தை விட்டு அந்த ஆயத்துல சொன்ன ஹலாலை எடுக்கும் வரைக்கும் நாங்க அடுத்த 10 ஆயத்தை படிக்க மாட்டோம். இதுக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது, அதனால ஈமான கொடுத்தாங்க. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சின்ன பிள்ளைக்குமாய் விளங்கப்படுத்துறாங்க, உடம்புக்கு காய்ச்சல் வந்த சாப்பாட்டுடைய டேஸ்ட் விளங்குமா? முழு உலகமும் சொல்றாங்க வட்டலாப்ப நல்ல டேஸ்ட் ஆகின்னு, முழு குடும்பமும் சொல்லி இவர் கசப்பென்றாரு. சாப்பாட்டுல பிரச்சனை இல்லை, இவரோட உடம்புல பிரச்சனை. இதே போலதான் ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எங்களோட ஈமான்ல நோய் இருந்தா சஹாபாக்கள் எந்த தீன்ல டேஸ்ட் கண்டாங்களோ அந்த தீன்ல எங்களுக்கு டேஸ்ட் விளங்காது. என்னப்பா அவருக்கு இருக்கிற ருசி எனக்கு வருவதில்லை, அவருக்கு தஹஜ்ஜுத்ல இருக்கிற டேஸ்ட் எனக்கு வருவதில்லை, அவருக்கு ஃபர்தால இருக்கிற டேஸ்ட் எனக்கு வருவதில்லை, அவருக்கு பேணுதல் இருக்கிற ருசி எனக்கு வருவதில்லை. ஈமான்ல நோய் வந்தா அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையோட டேஸ்ட் விளங்காது. ஹலாலுக்கு ஒரு டேஸ்ட் ஈகிற சோதரிகளை தாய்மார்களே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹராத்துக்கு ஒரு கசப்பீக்கிற. எப்படி சாப்பாடு திண்டு கொண்டீங்களோ கொச்சிக்க கொண்டு கடிப்பட்டா திடீர்னு எங்களுக்கு விளங்கி நாங்க எப்படி தடமாறுறோம், ஒரு உபதேசிகத்தோடு கடிப்பட்டா எங்களுக்கு எப்படி வித்தியாசம் விளங்குது, எப்படி தடமாறுறோம். இதே போல மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்யறதுக்கு ஒரு கசப்பு உண்டிக்கிற, நன்மைக்கு ஒரு டேஸ்ட் உண்டிக்கிற. இது அல்லாஹ் சஹாபாக்களுக்கு கொடுத்தான். ஹப்பப இலைக்குமுல் ஈமான வ ஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும் வ கர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். குர்ஆன் சொல்லுது, சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஈமான விருப்பமாக்கினான், அதை உள்ளத்தில் அழகாக்கினான், பாவத்தையும் குஃப்ரையும் அல்லாஹ் வெறுப்புண்டாக்கினான். இன்றைக்கு எனக்கே அமளிபாதத்தில் ருசி வருவதில்லை, ஏன் பாவத்தை செஞ்ச ஒரு கசப்பு விளங்குதில்லை. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானுக்கு நோய் வந்தி. அருமை நாயகத்துடைய காலத்துல பெண்களை பாருங்க, உம்மு ஹுமைத் ரலியல்லாஹு அன்ஹா, அபூதாவுத்ல வர ஹதீஸ். அந்த பெண்ணுடைய கேள்வியை பாருங்க, அருமை நாயகத்துடைய பதில பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ், இன்னி லஉஹிப்பு ஸலாத மஅக். எப்படி அந்த பெண்மோட கேள்வி, எனக்கு மஸ்ஜிது நபவியில அவங்களோட தொழுகிறதுக்கு சரியான ஆசை அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றாங்க. சுப்ஹான. நபியார் சொன்னாங்க, இன்னி லஅலமு அன்னகி துஹிப்பீன ஸலாத மஇ. எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு என்னையோட மஸ்ஜிது நபவியில தொழுகிறது விருப்பம் என்று சொல்லிட்டு நபியார் சொன்ன, நீங்க வீட்டுல தொழுகிறது சிறந்தது. எப்படி?
நீங்க வீட்டுல தொழுகிறது சிறந்தது அப்படின்னு வார்த்தையை அருமை நாயகம் பாவிச்சாங்க. அடுத்த ஹதீஸ பாருங்க, புகாரி ஷரீஃப்ல வருகிறது. அன்சாரி பெண்கள், மதீனத்து பெண்கள் எல்லாம் அருமை நாயகத்துடைய வீட்டுக்கு வாராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெண்கள்ட்ட கவலைய பாருங்க. யா ரசூலல்லாஹ், கலபன அலைக்க ரிஜால், எங்கட ஆண்கள் எல்லாம் எங்களை மிகச்சிட்டாங்க. அப்படின்னா இந்த நேரம் எங்கட ஆண்கள் தான் உங்களோட இருக்கிற, ஆண்களுக்கு தான் நீங்க டைம் கொடுக்கிற கூட. ذهبர் ரிஜாலு பி ஹதீஸிக், அதனால எங்கட ஆண்கள் உங்களோட பேச்சை கேட்டு கேட்டு எங்கேயோ போய்த்துட்டாங்க. அல்லாஹ் வடைரத்துல மார்க்கத்துல தீன்ல எங்கேயோ போய்த்துட்டாங்க. எங்களுக்கு ஆண்களோட வந்து ஒன்று கொண்டு உட்கார் ஏலவையா ரசூலல்லாஹ், ஃபஜ்அல் லனா மின் நஃப்ஸிக யௌமன் நஅதீக ஃபீஹி துஅல்லிமுனா மிம்மா அல்லமக்கல்லாஹ். அதனால பெண்களாகி எங்களுக்கும் நீங்க நேரத்தை ஒதுக்கித்தாங்க. நஅதீக ஃபீஹி, நாங்க நீங்க சொல்ற இடத்துக்கு வாரோம். சுப்ஹானல்லாஹ். பெண்களும் வீட்டிலிருந்து வெளியே ஈமாண்ட சூழலுக்கு வர கேட்டாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட. அந்த பெண்மணி மஸ்ஜிது நபவிக்கு வந்து தொலைவான்னு கேட்ட நபி அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட. அல்லாஹ் சொன்னாங்க, நீங்க வீட்டுல தொழுவதை நல்லா. நபியில பின்னுக்கப்பா அலைஹிஸ்ஸலாத்துடைய மஸ்ஜிது நபவியில அது ஒரு பொம்புல, இது முழு அன்சாரி பெண்களும் வந்து கேட்ட நபி அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட. பெண்களாக எங்களுக்கு டைம் ஒதுக்கித்தாங்க யா ரசூலல்லாஹ், நீங்க சொல்ற இடத்துக்கு நாங்க வாரோம். துஅல்லிமுனா மிம்மா அல்லமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு படிச்சுங்க தீன் எங்களுக்கும் படிச்சுட்டாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த பொம்பளைக்கு சொன்ன மாதிரி சொல்லலாம், நீங்க வீட்டுல இருக்கிற சிறந்தது என்று. நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு சரியான சந்தோஷம் வந்துச்சு. சொன்னாங்க, இந்த நாளைகள்ல இந்த இடத்துக்கு வாங்க, உங்களுக்கு படிச்சுட்டாருன்னு சொன்னாங்க. பெண்களை நபி அலைஹிஸ்ஸலாம் வீட்டுல இருந்து வெளியே எடுத்து அந்த ஈமாண்ட சூழலுக்கு. இது அந்த பெண்மணி கேட்டதை போல தொழுகையிட பாடம் அல்ல இது. அந்த பெண்மணிக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு பொம்பளை, நீங்க நம்ம வீட்டுல தொழுகிற சிறந்தது என்று. இது ஈமாண்ட பாடம், தீனுடைய பாடம், அல்லாஹ் ரசூலை விளங்குற பாடம். அந்த சூழலுக்கு போய் அந்த 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 சூழல்ல ஈமான்தாரிகளோட இருந்து அந்த பேச்சை கேட்டா தான் அந்த வாழ்க்கையில மாற்றம் வரும். நபி அலைஹிஸ்ஸலாம் பெண்களை வீட்டுல இருந்து வெளியே வர சொல்லுவாங்களா? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன, வீட்டுல இருக்கிறீங்க தேவையில்லாம வெளியே வராதீங்கன்னு. திருமிதி ஷரீஃப்ல வருகிறது, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பெண்மணி வீட்டுக்கு வாரத்தை போல ஷைத்தானுக்கு ஒரு சந்தோஷமான செயல் இல்லைன்றாங்க. அப்படி சந்தோஷம் ஒரு பொம்பளை வீட்டுல இருந்து வெளியே வரப்போகல சைத்தானுக்கு. இதெல்லாம் நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்தது. இப்படி சஹாபாக்கள் ஒரு முறை சொன்னாங்க, அபூதாவுத் ஷரீஃப்ல வருகிறது, பெண்களுக்கு சொன்னாங்க, நீங்க ரோட்ல நடக்க போகல ரோட்டு ஓரத்தால தான் நடக்கணும், நடு ரோட்டால் நடக்கிறல்ல. அதுக்கு பின்னால பெண்கள் நடக்க போகல, பெண்களுடைய ஃபர்தாவெல்லாம் இந்த ரோட்டோரத்துல இருக்கிற சிவர்கள்ல மாட்டிப்படுவோம், அப்படி ஒதுங்கி நடப்பாங்க. அப்படி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வீட்டுள்ளுக்கே பெண்கள் இருக்கணும் என்று சொன்னாங்க. ஒரு ஆம்புல அல்லாஹ்வோட நெருக்கமாயிக்கிற விடம் சுஜூதுல. திருமிதி ஷரீஃப்ல வருகிறது, அக்ரபு மா தகூனுல் மர்அத்து மின் ரப்பிஹா வஹிய ஃபீ காரி பைத்திஹா. ஒரு பெண்மணி அல்லாஹ்வோட ஆக நெருக்கமா இருக்கிற நேரம் அவ வீட்டுல இருக்கிற நேரம். ஒரு பெண்மணி எவ்வளவு வீட்டுக்கு இருப்பாவோ அவ்வளவு அல்லாஹ்வோட நெருக்கமாயிப்பா. அப்படி அர்த்தம் என்ன? ஒரு ஆம்பளை சுஜூதுல ஈக்கிறதுக்கு சமன் ஒரு பொம்பளை வீட்டுல சும்மா ஈக்கிறது. சும்மா யோசிச்சு பாருங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரு ஆள் அல்லாஹ்வோட நெருக்கமாயிக்கிற விட சுஜூத்ல ஈக்கிற நேரம். ஸஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது. ஒரு பொம்புல அல்லாஹ்வோட நெருக்கமாயிக்கிற நேரம் வீட்டுல ஈக்கிறது. இப்படியெல்லாம் அலைஹிஸ்ஸலாம் பெண்களை வீட்டுக்கு இருக்கிறதுக்கு உற்சாகப்படுத்திட்டு, இந்த மதீனா பொம்புல எல்லாம் யாரும் சொல்ல, நாங்க வெளியே அவங்கள்ட்ட நீங்க ஈமான படிச்சு தரணும் எங்களுக்கு, நாங்க வாரோம் நீங்க சொல்ற இடத்துக்குன்னு சொன்னா, நபி அலைஹிஸ்ஸலாம் வாங்கன்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் நீங்க யோசிங்களே. கட்டாயம் வாங்க, இந்த இடத்துக்கு இந்த நேரத்துல வாங்க. புகாரி ஷரீஃப்ல வர ஹதீஸ் இது. படிக்காம வஹி இறங்குற காலம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வார காலம், அருமை நாயகம் ஹயாத்தோட இருக்கிற காலம். இந்த பெண்களை வெளியே எடுத்த சீதேவிகள், சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸ் 10க்கும் மேற்பட்ட இடத்துல வருகிறது. சஹாபாக்கள் நபி அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜித் நபவிக்கு வந்து, இன்னைக்கு மாஷா அல்லாஹ் கேட்காத பயான் இல்ல, தலைப்பில்லாத புஸ்தகம் இல்லை, எல்லா தலைப்பிலும் கிதாபுகள் எழுதப்பட்டு தான் இன்னைக்கு 100க்கு 100 குர்ஆன் சொல்ற வாழ்க்கையை வாழ்றதுக்கு எத்தனை பேர் இருக்கிற? புகாரி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் 10க்கும் மேற்பட்ட இடத்துல வருவது. என்ன ஹதீஸ்? சஹாபாக்கள் மஸ்ஜித் நபவிக்கு ஈமான படிக்க வந்தாங்கன்னு சொன்னா,
அவங்க 2, 3, 10, 20 நாள் நபி அலைஹிஸ்ஸலாத்துல இருந்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போக்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாபசி பயான்ல சொல்லுவாங்க. வாபசி பயான்ல என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இதா ரஜஅதும் இலா அஹ்லீக்கும், நீங்க எல்லாம் இப்ப உங்களோட குடும்பத்துக்கு திரும்பி போறீங்க. ஃபஅகீமு இந்தஹும், போனீங்கன்னு சொன்னா உங்களோட வீட்டுல இருக்கிற மனைவி மக்களுக்கு கொஞ்சம் வீட்டுல டைம் கொடுங்க, டைம் ஒதுக்குங்க. டைம் ஒதுக்கி அல்லாஹு அக்பர் வஅல்லிமூஹுன்ன, எனக்கு இதை படிச்ச தீன ஈமான் அவங்களுக்கும் படிச்சு கொடுங்க, வீட்டு தாலீம் செய்யுங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் வாபசி பயான்ல சொல்லி கொடுக்கிற வார்த்தை இது. நீங்க இருந்தீங்க அல்ஹம்துலில்லாஹ், என்னையோட படிச்சீங்க, உங்களுக்கு பெரிய மாத்தம் வந்திக்கும், சுவர்க்கத்தை பார்க்கிற போலேக்கும், நரகத்தை பார்க்கிற போலேக்கும், மலக்குமார்களை பார்க்கிற போலேக்கும், இன்றைக்கே மௌத்தா போயிட்டு சொர்க்கம் போகணும் என்றத போல அதை வெறிக்கும். இதெல்லாம் உங்களோட பொம்பளைகளுக்கு வாரண்டா சும்மா வராது. நீங்க போயிட்டு படிச்சு கொடுக்கணும், நீங்க வீட்டுல போயிட்டு தாலீம் செய்யணும். நபி அலைஹிஸ்ஸலாத்துல தர்தீப் இது புதுசல்ல. இதெல்லாம் செஞ்சோம் என்றா மேலான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதைத்தான் நாங்க முழு உலகத்திலும் போய் ஏலான் பண்றோம். துனியாவுடைய ஆகிரத்துடைய நிம்மதிய சந்தோஷத்தை ராகத்தை கண்ணியத்தை அல்லாஹ் தீன்ல மட்டும்தான் வச்சுக்கிறான். தீன் என்றது அல்லாஹ்வுடைய கட்டளை, அருமை நாயகத்துடைய வாழ்க்கை வரிமுறை. சுப்ஹானல்லாஹ். முஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தபகாத் இப்னு சஅத் என்ற கிதாபுல வருகுது, சஹாபாக்கள்லே ஆகப்பெரிய அறிவாளி முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க அந்த கடைசி நோய் வருத்தத்தில் ஈக்கியாங்க, வலது பக்கம் திரும்பி படுத்திக்கிறாங்க. நிறைய பேர் இடது பக்கத்துக்கு தான் திரும்பி படுக்கிற, பள்ளி வழிக்கு போனாலும் கேட்டா இல்ல ஹஜ்ரத் ரைட் சைடுக்கு திரும்பி படுத்தா தூக்கம் போகுது இல்ல. இந்த சஹாபி வலது பக்கம் திரும்பிக்கியாரு. அவருக்கு திரும்பி கொள்ளவும் மேலாங்கலிங்கல. அவங்கள சுத்திக்கிறவங்கள்ட்ட சொன்னாங்க, என்ன கொஞ்சம் திருப்பி இடது பக்கத்துக்கு வைங்களேண்டு. எப்படி? என்ன கொஞ்சம் திருப்பி இடது பக்கத்துக்கு வைங்களேண்டு. அல்லாஹு அக்பர். ஆட்கள் கேட்டாங்க, ஏன் ஹசரத்? இல்ல நான் எச்சி துப்பு போகணுமெண்டாங்க. என்ன? எனக்கு காரல் கொஞ்சம் வருது, சளி கொஞ்சம் வருது, எச்சி துப்பு போகணுமெண்டாங்க. ஆட்கள் கேட்டா ஈக்கிரமாய துப்புங்கள். இல்ல, நான் களிமா சொல்லி முஸ்லிமாவின நாளையில் இருந்து என் வாழ்க்கையில வலது பக்கத்துக்கு எச்சி துப்பியே இல்லை. நான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வலது பக்கத்துக்கு எச்சி துப்ப வானம் என்று சொல்லிக்கி. சுப்ஹான ஜல்ல ஜலாலு. இதுதான் நாங்க பண்ற ஏலான், இதுதான் நாங்க பண்ற ஏலான். எங்களுக்கு அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் வலது பக்கத்துக்கு எச்சி துப்ப வானம் என்று சொல்லிருக்கி. இது எந்த டைம்ல சொல்றது? வருத்தத்தில் அங்காளிங்களை திரும்பேறாத டைம்ல. அது சொல்லி உங்களுக்கு பிரச்சனை இல்லையே, என்னைய நீங்க இடது பக்கத்துக்கு திருப்பி வைங்க. நான் மவுத்தாகிற நேரமும் இதுக்கு மாற்றம் செய்யக்கூடாது. திருப்பி வச்சதுக்கு போற இடது பக்கத்துக்கு தான் எச்ச துப்பினாங்க. சும்மா லேசில்ல அல்லாஹு ரசூலுடைய கட்டளைகள், வார்த்தைகள், வாழ்க்கை லேசில்ல சகோதரிகளை, தாய்மார்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. இதுள்ளுக்கு நாங்க வந்துட்டா எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையே சொர்க்கம் தான். இந்த 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 போர்டர்களுக்கு நாங்க வந்துட்டா, இந்த தீனுக்கு வந்துட்டா எங்களோட வாழ்க்கையே சொர்க்கம் தான், வாழ்க்கையே சொர்க்கம் தான். இது சும்மா வருமா? இது இந்த ஆசை, இந்த உணர்வு இதெல்லாம் சும்மா வருமா சகோதரிகளை, தாய்மார்களை, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே? இதுக்கு தான் அல்லாஹ்வோட பாதையில வாரது. அதனால நாங்க எங்களுக்கு பெரியார்கள் சொல்லித்தந்த முறையில உழைப்பு செய்யுங்க. அல்லாஹ் பத்தி பேசுங்க, இன்ஃப்ராதி தாவத்து கொடுங்க, 6 நம்பர்ல பேசுங்க, ஈமானை பத்தி பேசுங்க, தீனை பத்தி பேசுங்க. பிள்ளைகளுக்கும் இந்த உணர்வையே உண்டாக்குங்க, பிள்ளைகளுக்கு இந்த உணர்வு உண்டாக்குங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன் உமர் இப்னு அபி ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு 3-4 வயசு புள்ள நபி அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க. சாப்பாடு தின்ன கூட நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த புள்ளைய பார்த்து சொன்னாங்க, சம்மில்லா, முதல்ல பிஸ்மில்லா சொல்லுங்க புள்ள. குல் பியமீனிக், அதுக்கு பிறகு வலது கையால தின்னுங்க. வகுல் மிம்மா யலீக், முழு சஹான்ல கைய போட்டு அலையாம உங்களோட பக்கத்துல இருக்கிற சாப்பாடு எடுத்து தின்னுங்க. சின்ன பிள்ளையிலிருந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் படிச்சு கொடுத்த சோதரிகளை, தாய்மார்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களை. இன்றைக்கு தீன பேசுற எனக்கே தீண்ட நம்பிக்கை இல்லாம போய்த்திருச்சு, தீண்ட நம்பிக்கை இல்லாம போய்த்திருச்சு. அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளுடைய நம்பிக்கை இல்லாம போய்த்திருச்சு. இந்த உலகத்தை பாருங்களே, நாங்க இந்த பண்ற அல்லாண்ட விளக்கத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. இன்றைக்கு வருஷம் வருஷம் மனநோயாளிகள் கூட உலகத்துல. இந்த காக முதலாதிக்கிற நோய்தான் மனநோய். கடன் பிரச்சனை கூட, தற்கொலை கூட, குடும்ப பிரச்சனை கூட.
ஆனா உலகம் டெவலப் ஆகுது, நிமிஷத்துக்கு நிமிஷம் உலகம் வளருது, ஆச்சரியமான முறையில் வளர்ந்து கொண்டு போகுது. நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு உலகத்துடைய வளர்ச்சி. அட இது எப்படி அப்பா மனுஷன் கண்டுபிடிக்கிறான் என்று யோசிச்சா நாங்க பைத்தியக்காரன் ஆகிடுவோம், அப்படி டெக்னாலஜி. ஆனா சுபஹான ஜல்ல ஜலாலு, வருஷம் வருஷம் நோயாளி கூட, மனநோயாளி கூட, தற்கொலை கூட, கடனாளிகள் கூட. முந்தி 20-30 வருஷத்துக்கு முந்தி நீந்த போல இப்ப சம்பாத்தியம் கூட இப்ப வீட்டுல 4 பேரும் நல்ல சம்பாதிக்கிற பெரிய பெரிய ஜாப். ஆனா கடன் முடியுது இல்லை, குடும்பங்கள்ல பிரச்சனை முடியுது இல்லை, சோதனை முடியுது இல்லை, மனநோய் நிறைஞ்சி. சஹாபாக்கள காலத்துல 2 மாசம் அடுப்பு பார்த்தது இல்லை, சாப்பாடு இல்லை, திங்கிறது குடிக்கிறது ஒன்றும் இல்லை. மனைவியும் கணவனுக்கும் சுபஹால உடம்ப மறைச்சு தொழுகிறதுக்கு ஒரு உடுப்பு. புகாரி ஷரீஃப்ல வருது, ஒரு விருந்தாளி வராங்க நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய மஸ்ஜிதுக்கு. 9 மனைமாடு வீட்டுக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் ஆள் அனுப்பினாங்க, என்ன சரி சாப்பாடு இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கன்னு. 9 மனைமார்களும் சொன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி சொட்ட தவிர வேற ஒன்றும் இல்லை. லேசி இல்லை இது. அதுக்கப்புறம் ஒரு சஹாபி கூப்பிட்டுட்டு போயிட்டு லாம்ப நூத்து புள்ளை வளையும் பொண்டாட்டி எல்லாரும் பசியில போட்டுட்டு சாப்பாடு கொடுத்த கதை எல்லாருக்கும் தெரியும் தானே. இப்படித்தாங்க ஹாலாத், இப்படித்தான் நிலைமை. ஆனா முழு உலகத்தை மாற்றி செஞ்சாங்க. குடும்பங்களுக்கு நிம்மதி. உம்மாம் பிள்ளையில பார்த்து சொர்க்க நரகத்தை பத்தி தான் பேசி கொண்டிருப்பாங்க. ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சஹாபாக்கள் வியாபாரத்துக்கு போற நேரம் மனைவி வீட்டு வாசல் கிட்ட மட்டும் வருவாங்களாம். இது வாழ்க்கை கல்யாணம் முடிச்சு ஆரம்பத்துல இல்ல, அவனோட லைஃபே அப்படித்தான் இருந்துச்சு. வாசல் கிட்ட மட்டும் அந்த மனைவி சொல்லுவாங்களாம் கணவனை பார்த்து, யா அல்லாஹ் யா ஃபுலான், அருமை கணவரே, இத்தகில்லாஹ ஃபீனா, என்ற பிள்ளைகளோட விஷயத்துல நீங்க அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. நீங்க பஜார்ல போய் என்ன செய்றீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. பொய்ய பேசுறீங்களா, ஏமாத்துறீங்களா, ஆட்கள்கிட்ட என்ன செய்றீங்க, வட்டி எடுக்கிறீங்க, எங்களுக்கு தெரியாது. நஸ்பிரு அலா ஹர்ரில் ஜூ வலா நஸ்பிரு அலா ஹர்ரின் நார். என்ற பிள்ளைகளுக்கும் எனக்கும் பசீட கொடுமையை தாங்கேலும், நரகத்துடைய நெருப்புடைய கொடுமையை தாங்கலாய். உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, அல்ஹம்துலில்லாஹ் வெறுங்கையோட வாங்க, நாங்க பசியிலிருந்து மௌத்தா போறோம். சுப்ஹானல்லாஹ். அந்த பசியை தாங்குற சக்தி எங்களுக்கு, பசியை தாங்கேலும், ஏனே ஒரு கடைசிக்கு மௌத்து தான் வரும். நீங்க கொண்டு வந்து தார ஹராத்தை தின்னுட்டு நரகத்துக்கு போய்த்து நரக நெருப்ப தாங்குற சக்தின்னா எனக்கு மேல பிள்ளைகளுக்கும் இல்லை. ஒவ்வொரு நாளும் மனைவி சொல்லி அனுப்புற வார்த்தை அல்லாஹு அக்பர். சும்மா யோசிச்சு பாருங்களே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அந்த பெண்களுக்கு இருந்த உணர்வு இப்படித்தான் இருந்துச்சு, சிந்தனை இப்படித்தான் இருந்துச்சு. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, அபு சுஃபியானுடைய மகள் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள், புகாரி ஷரீஃப்ல வருது. வாப்ப மௌத்து 3வது நாள். இப்ப நான் என்ன சொல்ல வாரேன்டா, கவலையிலையும் சந்தோஷத்திலையும் எல்லா நிலைமையில அந்த பெண்களுக்கு இருந்த உணர்வு. ஏன் இது நபி அலைஹிஸ்ஸலாம் ஈமான்ட மஜ்லிஸ்ல போய் படிச்சதால. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹாடம் வாப்பா அபு சுஃபியான் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு 3வது நாள். மையத்தின்டா 3வது நாள்னாலும் முதலாம் நாள் மாதிரி தான் நீங்க வீட்டுக்கு ஆட்கள் வருவாங்க, கவலைக்கு வருவாங்க, செய்வாங்க. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு என்ன தெரியுமா செஞ்சாங்க, அந்த டைம்ல சரியான இறக்க மகளோட அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. நிறைய ஹதீஸ்கள்ல வருகுது. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா வாப்பாக்கு கேட்கிற துவாவெல்லாம் ஹதீஸ்ல வந்தீங்க. அப்படி உம்மு ஹபீபாவும் ரலியல்லாஹு அன்ஹா வாப்பாவோட இறக்கம், லேசான இறக்கம் இல்ல. வாப்பா மௌத்தாயி 3வது நாள். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யறாங்க, அத்தரை எல்லாம் எடுத்து அத்தரை பூசிக்கொண்டு புதிய உடுப்பெல்லாம் மாத்தி, வேலை அடிமை பொம்பளைக்கும் புதிய உடுப்பெல்லாம் மாத்தி அத்தரை பூசி விட்டாங்க. மையத்தூட்டுக்கு வந்தாக்கெல்லாம் ஒரு ஜாதியா பாக்குறாங்க, பாப்பாங்க தான், என்ன பாப்பா வாப்பா மௌத்தா போயிடுச்சு, இன்னைக்கு 3வது நாளாவது இவ பாருங்க. அப்ப உம்மு ஹபீபாக்கும் விளங்கிருச்சு ரலியல்லாஹு அன்ஹாக்கு. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு சொன்ன வார்த்தையை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். பெண்கள்கிட்ட சொன்னாங்க, பெண்களே எனக்கு அத்தர் பூசுற தேவையும் இல்லை, எனக்கு புதிய உடுக்கிற உடுப்பு உடுக்கொண்டு தேவையும் இல்லை. நான் ஏன் தெரியுமா இந்த வேலை செஞ்சேன், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் நம்பின ஒரு ஈமான் உள்ள பொம்புல கணவனை தவிர வேற யாருக்கும் 3 நாளைக்கு மேல கவலையை வெளிப்படுத்த கூடாது. அல்லாஹு அக்பர். என்ன அவங்களுக்கு அந்த டைம்ல என்ன யோசனை, நான் இன்னும் பழையோடு கொடுத்து கொண்டு அழுந்து கொண்டு திங்காம குடிக்காம ஒரு மூலக்காவி ஆட்களோட பேசுறது இது கூட.
எனக்கு பயமா இருந்துச்சு. நான் 3வது நாளைக்கும் போறோம் என் வாப்பா நினைச்சுக்கொண்டு உங்களோட பேசாம பழையோடு கொடுத்து கொண்டு திங்காம குடிக்காம ஒரு மூலக்காக இருந்துட்டேன்னா ஈமான் இல்லாத பெண்ணாகிடுவோன்ற பயத்துல தான் இந்த வேலையை பார்த்தேன். அல்லாஹு அக்பர். சிந்தனையை பாருங்கள் இந்த பெண்கள். இதே போலதான் நடந்துச்சு ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, நபியோட இன்னொரு மனைவி. அவங்களோட சகோதரர் மௌத். புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ். நீங்க நினைக்கவானம் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி செஞ்சுட்டு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னேன், நான் இப்படி செஞ்சேன், நீங்களும் உங்களோட தம்பி மௌத்தா போன்னு சொல்லிட்டு இப்படி செய்யுங்கன்னு சொல்லல. அவங்களோட உணர்வுகள் எல்லாத்திலும் ஒன்றாத்தான் இருந்துச்சு. இதே போலதான் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் மௌத்து. இப்ப 3வது நாள் அவங்களும் வீட்டுல வந்த ஆட்கள்கிட்ட பெண்கள்கிட்ட முன்னுக்கு இதே வேலையை தான் செஞ்சாங்க. அத்தரை பூசி புது எடுப்பெல்லாம் கொடுத்துட்டு அவங்களும் இதே தான் சொன்னாங்க. எனக்கு அத்தர் பூசணும்னு தேவையும் இல்லை, புதிய உடுப்பு உடுக்கொண்டு தேவையும் இல்லை. என் அருமை கணவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, கணவர் மௌத்தா போனா மட்டும்தான் 4 மாசம் 10 நாளைக்கு கவலையை வெளிப்படுத்துறதுக்கு அனுமதி இருக்கு. வேற யார் மௌத்தா போனாலும் 3 நாளைக்கு மேல் இப்படி இருக்கிறது ஈமான் உள்ள பெண்ணுடைய அடையாளம் இல்லை. அதனால எனக்கு பயமா இருக்கு. அது சொல்லித்தான் 3வது நாள் இப்படி கல்புல கவலைக்கிற. வேற நான் உள்ளத்துல இருக்கிற கவலையை சொல்லல, உங்களுக்கு உள்ளத்துல சாகும் வரைக்கும் கவலைக்கத்தான் ஆகணும். எங்களோட குடும்பங்கள் பிரிஞ்சா அவங்களுக்கு துவா செய்யத்தான் ஆகணும். இதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பெண்கள்ட்ட இருந்த உணர்வு இது நல்லா தந்த பெரிய ஒரு பாக்கியம். மாஷா அல்லாஹ். ஈக்கிற மற்ற மிஞ்ச காலங்களில் எங்களோட முன்னோர்கள் எங்களோட பெரியார்கள் சொல்லி தந்த முறையில பேசி தாவத்து கொடுத்துக்கோங்க. ஓஃப் டைம் ஈமானை பத்தி பேசுங்க, தீனை பத்தி பேசுங்க, அல்லாஹ் பத்தி பேசுங்க, ஆகிரத்தை பத்தி பேசுங்க, நபிமாண்ட வாழ்க்கையை பேசுங்க, சஹாபாக்களோட வாழ்க்கையை பேசுங்க. திக்ருல்லாஹி தா தவா திக்ருன் நாசி தா. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, மக்களை பத்தி பேசுறது நோய், அல்லாஹ் பத்தி பேசுறது நோய்க்கு மருந்து. நோய்க்கு மருந்து. இதனால அல்லாஹ் பத்தி அதிகமா பேசுங்க. இதுக்கு ஆக தேவையான பேச்சு அல்லாஹ் பத்தி பேசுறது. தெரிஞ்சதை பேசுங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய நபி பாருங்க. அல்லாஹ் சொல்ற விஷயத்தை அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன். எங்களுக்கு இப்படி பேசலவா, என்ன படைச்சவன் அல்லாஹ், எனக்கு நேரான வழியை காட்டுறவன் அல்லாஹ். அல்லது யுத்இமுனி வ யஸ்கீன், எனக்கு தின்ன தாரவன் அல்லாஹ், எனக்கு குடிக்க தாரவன் அல்லாஹ். வ இதா மரில்து ஃபஹுவ யஷ்பீன், நான் நோயாளியாவினே என்னை குணப்படுத்துறது அல்லாஹ். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட நெருக்கமான நபி கலீலுர் ரஹ்மான் பேசின பேச்சு. பெருசா நாங்க படிதாண்டே இல்லை, அல்லாஹ் பத்தி பேசுறது. அதனால பேசி எங்களோட ஈமான்களை கூட்டி அல்லாஹ்வோட நெருக்கத்தடை எல்லாம் நியத்து வச்சுக்கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எங்களை எல்லாரையும் கபூல் செய்வானாக. உண்மையான ஈமான்தாரிகளாக தீன்தாரிகளை நம் அனைவர்களும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் கஸீரன் طيبன் முபாரக்கன் ஃபீஹி அலா குல்லி ஹால். رب لك الحمد كما ينبغي بجلال وجهك وكرمك. سبحانك لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. ربنا لا تزغ قلوبنا بعد